படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 11 நபர்களை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இந்த சம்பவமானது ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடியை பழிவாங்கவே அவரது சகோதரரான பொன்னை பாலு மற்றும் அவரது கூட்டாளிகள் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக தெரிவித்தனர். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக உண்மையான குற்றவாளிகள் இதில் சரணடையவில்லை எனவும், இதில் உண்மையான குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது ஆதரவாளர்களும் இதற்கு கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக இந்த சம்பவமானது சென்னையிலே நடைபெற்றதால பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் என பல்வேறு தரப்புல குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 11 நபர்களிடம் உண்மையான குற்றவாளிகளா யார் இவர்கள் என்பது தொடர்பான விசாரணையும் இவர்களுக்கு